இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய செய்திகளை நீங்கள் யூடியூப்லேயும் ஜான் எம் ஜெயராஜ் என்று நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் அதில் நீங்கள் கேட்கலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா செய்திகளையும் நீங்கள் அதில் பார்த்து, பாடல்களையும் நீங்கள் பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியா புத்தகம் 30வது அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று சொல்லும் பொழுது யார் இந்த யாக்கோபு என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் யாக்கோபுன்னு சொல்லி பின்னால் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் குறிப்பிடுகிற யாக்கோபின் அனுபவம் என்னென்னா, யாக்கோபின் அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இக்கட்டு காலம் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறதே நாம் அதில் பார்க்க முடியும். இந்த 30வது அதிகாரத்திலேயே முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 3 அனுபவங்களை நம்ம பார்க்கலாம். 3வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். 8ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அப்போ இவ்வளோ மேன்மை, இவ்வளவு ஆசீர்வாதம்லாம் இந்த யாக்கோபுக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த காலம் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க, மணியெல்லாம் பம்முது பதரெல்லாம் பறக்குது. பார்த்தீங்களா? மணி பம்முது, ஆனால் பதறாக இருக்கிறது பறக்குது, தன்னை பெருசாக காண்பிக்குது. வயலில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், நெல் விளைஞ்ச கதிர் அப்படியே தாழ்ந்து கிடக்கும். ஆனால் வெள்ளை கலரில் இருக்கும் பதர் அது அப்படியே செலுப்பிட்டு இருக்கும். என்ன பாரு, என் கலரை பாரு. அதுதான் இந்த நாட்கள் நடக்குது. யாக்கோபுக்கு, யாக்கோபின் அனுபவத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு இக்கட்டு காலம். ஆனாலும் அது அவனை ஒன்றும் செய்யாது. காரணம், அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்பதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை நம்ம அதில் பார்க்கிறோம். யாக்கோபு குறித்து அதிகாரத்தில் அதிக அனுபவங்களை நாம் வாசிக்கிறோம், நமக்கு நன்றாய் தெரியும். 25வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியமாக இருந்தான் என்று சொல்லி யாக்கோபை குறித்து அந்த முதலாவது அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவன் கூடாரத்தில் இருக்கிறவன், அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அமைதலாய், நிதானமாய், பொறுமையாய் இருந்து செயல்படுகிறவன். அங்கங்கே அலைந்து திரிவதல்ல, அதற்காக ஆசைப்பட்டு ஓடி, இங்கே ஆசைப்பட்டு ஓடி அப்படி ஓடுகிறவன் அல்ல. தனக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த இடத்துல அமைதலாக இருந்து, நிதானமாக இருந்து, ஏன்னா அவன் குணசாலி, அதோடு கூட கூடாரவாசி என்கிற வார்த்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். வேதாமத்தில் அதே 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லானா, லாபான் யாக்கோபை குறித்து சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அப்படின்னா இந்த யாக்கோபு நிமித்தம் லாபானுடைய மந்தை, லாபானுடைய வீடு, லாபானுடைய காரியம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படின்னா ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு பாத்திரம் தான் யாக்கோபு. இவன் எங்கே இருக்கிறானோ அங்கே ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு இது இக்கட்டு காலம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு யாக்கோபு, நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்குது, நீங்கள் இருக்கிற இடம் செழிப்பாக இருக்குது. நீங்கள் யாருடைய பிரச்சனைக்கு போகிறதில்ல, யாருடைய வம்புக்கு தலையிடுறதில்லை. ஏன்னா நீங்கள் குணசாலி, கூடாரவாசி, உங்கள் வேலை உண்டு, உங்கள் கடமை உண்டு, கர்த்தர் உண்டு, இப்படி நீங்கள் போகிறவங்க. எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இது என்ன காலம்? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இந்த குணசாலியாக இருக்கிற, இந்த கூடாரவாசியாக இருக்கிற, நம்ம அமைதலாக இருக்கணும், நம்ம பொறுமையாக இருக்கணும், தேவையில்லாமல் தலையிடக்கூடாது, இப்படி நீங்கள் போகிற யாக்கோபின் அனுபவம் இதான் குணசாலி, கூடாரவாசி. ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு இது இக்கட்டு காலம். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனாலும் அது ஒன்றும் செய்யாது. அதுக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லிருக்கு. ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆனால் சில போராட்டம் இருக்கும், சில வேதனைகள் இருக்கும், அதை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். உன்னிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு அவன் சொல்கிறான். அப்போ அவனுக்கு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் அவன் ஆசீர்வாதம் ஒரு பாத்திரமாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தான் இக்கட்டு காலமாக இருக்குது. அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில்
அநேக ஆசீர்வாதம்னா ஒரு பாத்திரமா பயன்படுவீங்க, கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனாலும் நீங்கள் கடந்து வர வேண்டிய இந்த பாதை இக்கட்டின் பாதை என்பதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலை குறித்து நீதிமொழி 31 அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக 11ஆம் வசனம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் கர்த்தருக்கு, மணவாளனாய் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவள் என்பது அதனுடைய அர்த்தம். அதே நீதிமொழி 12:4 குணசாலி தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்கிற வார்த்தையும் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள நம்பிக்கைக்குரிய இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இது இக்கட்டு காலம். அதை தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை யாக்கோவோடு இருக்கிறது. யாக்கோபு தேவனுடைய வார்த்தை பெற்ற மனுஷன். தேவன் அவனுக்கு தம்முடைய வார்த்தை கொடுக்கிறார், தம்முடைய வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு இது இக்கட்டு காலம். பார்த்தீங்களா, கர்த்தரே என்கிட்ட பேசலை, கர்த்தரே எனக்கு ஒன்றும் காமிக்கலை, அது ரெண்டாவது. ஆனால் இங்கே கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு, நான் உங்களோட இருப்பேன்னு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடல் சொல்கிறார். அப்படியானால் ஆண்டுடைய வார்த்தை பெற்ற மகன், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற மகன், ஆனால் அவனுக்கு இது இக்கட்டு காலமாக இருக்குது. அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானா அதில் கர்த்தர் சொல்கிறார் அவன்கிட்ட, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அப்போ இப்படி தங்குகிற ஸ்தலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்த காரியத்தை, எதிர்காலத்தை குறித்த காரியத்தை எல்லாம் கேட்கிற அனுபவிக்கிற ஒரு மகன் யாக்கோபு. அப்படிப்பட்டவனுக்கு இது இக்கட்டு காலம். கர்த்தர் என்று பேசுகிறாரே, கர்த்தருக்கு தரிசனம் கொடுக்குறாரே, இப்போ நீங்கள் ஏன் எனக்கு இப்படி வருது கேட்குறீங்களா? இது இக்கட்டு காலம். ஆனால் ஒன்றும் செய்யாது, தைரியமாக இருங்க. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்து அவர் பெரிதான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, நீங்கள் கூட கர்த்தருக்கு பயந்து நடப்பது உண்மை, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படி, ஆண்டவரை திருப்திப்படுத்தும்படி நீங்கள் வாழ்வது உண்மை. ஆனாலும் யாக்கோபின் அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு இது இக்கட்டு காலம். மூன்றாவது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, உமது அடியானே யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதி அனுப்பி ஏசாவை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். அவன் சொல்கிறான், முன்னே வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு. அப்படின்னா யாக்கோபு யாரு? சமாதானத்தை விரும்புகிறவன், சாந்தத்தை விரும்புகிறவன், நல் உறவை விரும்புகிறவன். அவனுக்கு கிட்டு காலம். என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஆனால் எனக்கு தானே பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. அதுதான் பார்க்குறோம். ஏன்னா இவன் சாந்தப்படுத்துகிறான், சமாதானத்தை விரும்புகிறான், ஐக்கியத்தை விரும்புகிறான், அவனுக்கு தான் பிரச்சனை. இதுதான் இக்கட்டு காலம். ஒரு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபின் அனுபவத்தில் இருக்கிற சமாதானத்தை விரும்புகிற, சந்தோஷத்தை, ஐக்கியத்தை விரும்புகிற பிள்ளைகளுக்கு இது இக்கட்டு காலம். ஆனாலும் அது ஒன்றுமே உங்களுக்கு செய்ய முடியாது. காரணம் கர்த்தர் அதில் நமக்கு உங்களுக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். மத்திய சுவிசேஷத்தில் மலைப்பிரசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 5:9, சமாதானம் பண்ணுகிற ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பார்த்தீங்களா, சமாதானத்தை விரும்புகிற உங்களுக்கு, ஐக்கியத்தை விரும்புகிற உங்களுக்கு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்புகிற உங்களுக்கு இது ஒரு இக்கட்டு காலம். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நான் வாசிக்கிறோம். அதே மத்திய 5:23-24, நீ காணிக்கை செலுத்த பலிபீடத்தில் வரும்பொழுது உன் பேரில் உன் குறை உண்டானால் காணிக்கை அங்கே வச்சுட்டு போய் முதலாவது அவனோட ஒப்புரவாகு, திரும்ப வந்து காணிக்கை செலுத்து. இப்படிப்பட்ட நல்ல சுபாவம்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அதான் யாக்கோபுடைய தன்மை, அதான் சமாதானத்தை விரும்புகிற அனுபவம். ஆனால் உங்களுக்கு என்ன வருது? இக்கட்டு வருது. காரணம் அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இது இக்கட்டு காலம் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நெருக்கடி நிலைமையில் நீங்கள் தளர்ந்து சோர்ந்து போனவர்களாக இருந்தீங்கன்னா தைரியமாக இருங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் நடந்து கொண்டு இருக்கு. யோபின் புத்தகத்தில் அவனுடைய சிநேகிதர் சொல்வதை கவனிங்க. 4வது அதிகாரம் 3-4 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த சகோதரர்கள் இப்படி விதமாக சொல்கிறாங்க, சிநேகிதர்கள் விதமாக சொல்கிறாங்க, இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்மையுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தினீர். நீ எப்படிப்பட்டவர்? அது சொல்கிறான், நீ எப்படிப்பட்டவர்? அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உடைய வார்த்தையினால நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை நீர் பலப்படுத்தினீர்.
அப்போ இப்படிப்பட்ட உமக்கா இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வேதனை, காரணம் என்ன? இக்கட்டு காலம். நீங்கள் தீமையே செய்கிறவங்க அல்ல, நீங்கள் தவறு செய்கிறவங்களே அல்ல. எவ்வளவுக்கு அதிகமாக உங்களால் உதவி செய்ய முடியுமோ, ஒத்தாசை பண்ணுமோ அதுதான் நீங்கள் செய்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு இக்கட்டு காலம். ஏன்னா இது யாக்கோபின் அனுபவத்தில் இருப்பவங்களுக்கு இது இக்கட்டு காலம். அதுன்னு வாசிக்கிறோம். யாக்கோபு தன் சகோதரனோடு சாந்தப்படுத்துகிறான், அமைதியில் விரும்புகிறான், சமாதானத்தை எதிர்பார்க்கிறான், ஐக்கியத்தை விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு இது இக்கட்டு காலம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், வாழ்கிற இடத்துல, சூழ்நிலை, மக்கள் மத்தியில், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நீங்கள் சமாதான புறவாக இருக்கலாம், ஐக்கியத்தை விரும்புகளாக இருக்கிறான். ஆனால் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். ஆனால் பயப்படாதீங்க, எந்த இக்கட்டு காலமாக இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். பார்த்தீங்களா? அதனுடைய சகல தீமைக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அது மட்டும் இல்லை, கடைசி நம்ம வாசிக்கிறோம் அதிகாரம் 32வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது 28வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. தோற்று போனவனுக்கு பிரச்சனை சகஜம், ஜெயிச்சவனுக்கு ஏன் பிரச்சனை? மேற்கொண்டவனுக்கு ஏன் பிரச்சனை? அதான் இக்கட்டு காலம். அதான் இக்கட்டு காலம். வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யாக்கோபு போராடி மேற்கொண்டவன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. காரணம் யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம் என்று சொல்லி வேதம் சொல்வதை பார்க்கிறோம். ஓசியா 12வது அதிகாரத்தில் 3-4 வசனத்தை கவனிங்க. யாக்கோபு தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அவன் தூதனாரோட போராடி மேற்கொண்டான். பார்த்தீங்களா? அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க காரியத்தை பாருங்க. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அவன் தூதனாரோட போராடி மேற்கொண்டான். மேற்கொண்டவனுக்கு பிரச்சனையா, வேதனையா? இது இக்கட்டு காலம். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் கூட வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், சமயங்கள் வரும்பொழுது தளர்ந்து போக வேண்டாம். ஏன் எனக்கே எப்படி பிரச்சனை? நான் நேர்மையாக இருக்கிறேனே, ஒழுங்காக இருக்கிறேனே, நான் சீராக நடக்க பிரயாசப்படுகிறேனே, நான் யார் பிரச்சனை போடல, குணசாலியாக கொடாரவாசியாக இருக்கிறேனே, இப்படி பல கேள்விகள் வரலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இது பிரச்சனையான காலம். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 7:5 பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள், உங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். ஏன் இப்படி இருக்குது? வசனத்தின்படி இருக்குது. காரணம் யாக்கோபாகிய உங்களுக்கு கர்த்தருக்கென்று வாழ, உண்மை நேர்மையாக வாழ பிரயாசப்படுறவங்களுக்கு இது ஒரு இக்கட்டு காலம். ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கொலோசியர் 1:29 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கா? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று சொன்னால், யாக்கோபின் அனுபவத்திலே வாழ்வர்களுக்கு அவன் குணசாலி கூடாரவாசியமாக இருக்கிறான், வார்த்தையை கேட்குறான், வார்த்தையின்படி செயல்படுகிறவனாக இருக்கிறான், சமாதானத்தை விரும்புகிறான், சாந்தத்தை விரும்புகிறான், ஐக்கியத்தை விரும்புகிறான். மட்டும் இல்லை, போராடி ஜெயம் பெற்றவன். அவனுக்கு இப்படியா? அவனுக்கு தான் அப்படி. அதான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள். நீங்கள் தைரியமாயிருங்க, திடமாயிருங்க. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த போராட்டம் நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். நீங்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமந்து மாமேனு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபின் அனுபவத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த காலம் ஒரு இக்கட்டு காலம். ஆனாலும் அது அவர்களை ஒன்று செய்ய முடியாது சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நீங்களே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.